தரிசனம் பண்ணுங்க. பக்கிராஜ் என்று பேரு ஒன்னு ரெண்டு வந்துச்சா? பக்கிராஜ் என்று பேரு, கலிகருடன் பேரு, வைணதேஜ் என்று பேரு. மற்ற ஊர்ல மரத்துல தங்கத்துல வெளியில வாங்கணும், இந்த கல்லால வாங்கணும். வருஷத்துல 2 முறை சுவாமி புறப்பாடு மார்கழி பங்குனியில. இங்க தாயார பார்த்துட்டு வைகுண்டத்துல விசமுடி சுவாமி அழைச்சிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சதுனால பிரார்த்தனா மூர்த்தி முக்கியம் கருட பகவான். குருவாரத்துல ரொம்ப சேலம், வியாழக்கிழமை தான் முக்கியம். வியாழக்கிழமையில 7 வியாழக்கிழமை சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணா நினைச்ச காரியங்களை பூர்த்தி பண்ணி கொடுக்கிற மார்கழி பங்குனி சுவாமி புறப்பாடு ரொம்ப வளப்பிரசாதி. பிரார்த்தனா மூர்த்தி முக்கியம் கருட பகவான். குருவாரத்துல ரொம்ப சேலம், வியாழக்கிழமை தான் முக்கியம். வியாழக்கிழமையில 7 வியாழக்கிழமை சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணா நினைச்ச காரியங்களை பூர்த்தி பண்ணி கொடுக்கிற மார்கழி பங்குனியில மட்டுமே சுவாமி புறப்பாடு. இன்னைக்கு சனிக்கிழமை ரொம்ப விசேஷம். ஆழ்வார் பாசுரம் தேன் கொண்ட சாரம் திருவேல் கடத்தானை நான் சென்று நாடு நரைமுடி கண்டனே. இங்கே திருப்பதி பெருமாளை பார்த்ததாக ஆழ்வார் பாசுரம். திருப்பதி சுவாமிக்குள்ள அழகு இருக்குங்கிறது இந்த இடத்துல வர்ணிக்கிறார். திருப்பதியில பெருமாளை மலையேறி தாயார அலமேல மங்காபுரத்தில் பார்த்துட்டு வந்துட்டு பெருமாளோட பேர் மறந்துவிடும், முகம் மறந்துவிடும், தாயாரையும் மறந்துவிடும். அந்த 2 பெருமாளும் தாயாரும் இந்த இடத்துல சேர்ந்து கல்யாண கோலத்துல காட்சி கொடுக்கிறார். ஒரு பக்தருடைய மனசுல கனவுல சொல்லி பெருமாளுக்கு தயிர் சாதம் அன்னபாவாடை போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு நேவேத்தியம் பண்ணியிருக்கு. இன்னைக்கு சனிக்கிழமை இருக்கிறதுனால, சனிக்கிழமை ஏகாதசி எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால ரொம்ப விசேஷம். இன்னைக்கு அன்னபாவாடையான பெருமாளுக்கு நேவேத்தியம் தயிர் சாதம் நேவேத்தியம் பண்ணி கருட பகவானுக்கு இருக்கிற அன்னபாவாடை உற்சவ நமஸ்காரம் நேவேத்தியம் இருக்கு. இந்த அன்னபாவாடை தரிசனம் பண்றதுனால தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகுது. மனசுல கஷ்டம் இருந்துட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அதை போட்டு மண்டையில உடைச்சிட்டு குழப்பிட்டு இருக்கும். அந்த குழப்பங்கள்லாம் தீர்வு தரிசனம் பண்றதுனால ரொம்ப விசேஷம். அன்னத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு விநியோகம் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சுவாமிக்கு சாநித்தியம் பக்தர்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும். அதனால ரொம்ப விசேஷம். இதை தரிசனம் பண்ற அத்தனை பேருக்கு எல்லா விதமான கேமங்கள் இருக்கிறதுக்காக அர்ச்சனை பண்ணி தீபாராதனை நன்மைக்கு இந்த அன்னப்பாவாடை சேவிக்கிற அத்தனை பேருக்கும் எல்லா விதமான கேமம் கிடைக்கும். கோவிந்தா 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 கோவிந்தா.